ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் குமரி பிரவீன் சமையல். இன்னும் பீஃப் கறி. சரிங்களா, பீஃப் தான் என்ன நம்ம பண்ண போகிறோம். சண்டே அதனால் சரி வாங்க, என்னெல்லாம் காய்கறிகள் இருக்குது, எவ்வளோ எடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ சாயங்காலம் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ பெரிய உள்ளி, 1/4 கிலோ தக்காளி, அப்புறம் ஒரு பூண்டு 50 கிராம், அதுவும் 50 கிராம் இருக்குது. அடுத்த 1/4 கிலோ சின்ன உள்ளி, ஒரு லெமன் வாங்கி வச்சுருக்கோம், மட்டன் பொடி வாங்கி வச்சுருக்கோம், அப்புறம் மிக்சேடு வாங்கி வச்சுருக்கிறோம். மிக்சேடு வந்து சோம்பு, இலை, அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்படி எல்லாம் மிக்சேட் இருக்குது. 1 கிலோ மட்டன். சரிங்களா, இவ்வளோ எடுத்துருக்குறோம். இனி இதில் இன்னும் மிஸ் ஆகிற சாதனங்கள் வந்து போடும்போது போட்டுப்போம். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மட்டனை கழுவி இந்த சின்ன உள்ளியும் கட்டின தோலை உடச்சி அதில் போட போகிறோம். போட்டு அடுப்பில் ஏற்றி வைக்கலாம். மக்களே, இறைச்சி வந்து அடுப்பில் ஏற்றிட்டோம், கழுவி ஏற்றிட்டோம். இனி இதை அப்படியே மூடி வைக்கலாம். ஓகே, இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, உள்ளி உடச்சி வச்சுட்டேன். இதை இன்னொரு கழுவு கழுவி அடுப்பில் ஏற்றிக்கலாம். இறைச்சி வச்சு 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னே இறைச்சியில் தண்ணி பார்த்தீங்களா, மட்டனில் இனி தண்ணி இது எல்லாம் வற்றுற வரைக்கும் அப்படி இருக்கணும். அடுத்தது இது வற்றினதுக்கப்புறம் இது 2 நெய் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் வற்றினதுக்கப்புறம் தான் இறைச்சி அடிப்பொலியாக இருக்கும். சரிங்களா, இனி வெங்காயத்தை தட்டலாம். அதில் ஒரு குண்டை கிண்டி அப்படியே விட்டுடலாம். அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்படியே அடுத்தது நம்ம மிக்சடு அதை வந்து வறுத்து பிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கணும். நல்லா கறியை விடக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு அதே கிட்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பொடி ஐட்டங்கள் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூனு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, மிளகு பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் மட்டன் பொடி வந்து 2 ஸ்பூனு. சரிங்களா, இதை இனி கறியாமல் கிண்டணும். பருத்தி போட்டு ஒரு சும்மா லைட்டாக சூடு பண்ணணும். கறியை விடக்கூடாது, டக்குன்னு கறியும் அடிப்பிடிக்கும். ஓகே, ஓரளவுக்கு வறந்து வந்துச்சு, வறுத்துட்டோம். சரி, அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், நம்ம இறைச்சி வச்சு 1/2 மணிக்கூர் மேலே ஆகுது. ஆவியெல்லாம் வர தொடங்குது. சரி, இனி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா? பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றிடுச்சு. இனி அது 2 நெய்யும் சாரம் மட்டும் இறக்கிட்டே இருக்கும். அதுவும் கொஞ்சம் இதாகட்டும். ஒரு கிண்டு விட்டால் நீ மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கூட அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம மிக்சடை வந்து பொடிக்க போகிறோம். சரிங்களா, மிக்ஸி ஜாரில் தட்டிட்டோம். இனி அதை பொடிச்சிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம அதை அடிச்சிட்டோம். அதை இனி இதுக்கு கூட தட்டி விட்டுடலாம். இதை ஒரு கிண்டி எல்லாம் ஒரு மிக்சிங் ஆக்கி மட்டன் இருக்குது. இதில் வந்து ரைஸ் சோறு வச்சுருக்கேன், அதுக்கான இதாகுது. இந்த இதில் ஏதாவது ஒரு அடுப்பு ஃப்ரீயான உடனே நம்ம அதை வந்து வதக்கி இதில் போட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகேயா கைஸ், இப்போ இறைச்சி கொஞ்சம் இதாகிடுச்சு பார்த்தீங்களா. அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதை விட்டுட்டு நீ எடுத்தது உள்ளி தக்காளியெலாம் வதக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விடலாம்.
எண்ணெய் கொதிச்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, இதுனே வதங்கி வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது தக்காளி தட்டிக்கலாம். அதையும் கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் வதங்கி வந்துருக்கு. இது நம்ம பொடித்து வச்சுருக்க மசாலையும் வறுத்து வச்சுருக்க மசாலா மிக்ஸ் பண்ண மசாலா அதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இன்னொரு கிண்டு கிண்டி அது ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே மக்களே, எல்லாம் கிண்டி விட்டுட்டோம். இனி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மேலே தண்ணி விட்டு பிளேட்டு மேலே தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இனி ஃபைனல் டச்சு அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பீஃபும் வந்துடுச்சு. ஓகே, மல்லிதழை கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் அதை அப்படியே போட்டுவிட்டேன் சும்மா பேருக்காக. இனி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.